அழகிய தனிமைன்னு சொல்லலாம் சாலிட்யூடை. அது ரொம்ப அழகிய தனிமை. தனிமை இல்லை, அழகிய தனிமை அது வந்து. அப்புறம் தேவைப்படுற தனிமை அது வந்து அந்த தனிமை. அதாவது நம்மளோட சிந்தனை, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எப்படி நம்ம மனைவியை நடத்துகிறோம், நம்ம எப்படி நம்ம குழந்தைகளை நடத்துகிறோம், நம்ம எப்படி நம்ம 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 வேலை செய்கிற இடத்துல நடந்துக்கிறோம், நம்ம சக மனிதனோட எப்படி நடத்துகிறோம், இந்த எண்ணங்கள்லாம் எப்படின்னா வந்து அவன் இல்லாத இடத்துல, அவர்கள் இல்லாத இடத்துல வேறு ஒரு இயற்கையில் வேறு ஒரு பொருளையோ, வேறு ஒரு மரத்தையோ, வேறு ஒரு பறவையோ பார்க்கும்போது நம்மளுக்கு வருது. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான உணர்ச்சி, ரொம்ப உணர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் போகும்போது நம்மளுக்குள்ளே இருக்க அழகுணர்ச்சி வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நம்மளுக்குள்ளே இருக்க ஈஸ்தட்டிக் சென்சிபிலிட்டி இட் இஸ் ஆக்சுவலி கம்மிங் அப். அந்த ஈஸ்தட்டிக் சென்சிபிலிட்டி நம்மளுக்கு இல்லை அப்படின்னா வந்து, இப்போ ஒரு குழந்தை சிரிக்கும் போது நம்ம உடனே சிரிக்கணும். ஏன் சிரிக்கிறோம்னா, இமீடியட்டாக நம்மளுக்கு தெரியுது அது ஒரு கிரேட்டஸ்ட்டு ப்ளஷர் நம்மளுக்கு இருக்குது, பெரிய ஜாய் இருக்குது. அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஏதோ உதவி செய்யும்போது சும்மா அப்படி உட்காந்து அவர் நன்றியா அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஒரு அம்மா வந்து என்னம்மா நல்லா இருக்கீங்களான்னு ஒரு பூக்காரமாக சொல்லும்போது நம்ம மனசு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாக்களை நம்ம அங்கே இருக்கும்போது நம்ம கடந்து போயிடுறோம்ல. இந்த நினைவுகளை ஓட்டி பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் தேவைப்படும். தரமான ஃபார்ம் லேண்ட் வாங்க நம்ம சென்னை ஃபார்ம்ஸ் வாங்க.